அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகின்ற நமது இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலோடு சட்டமன்றத்திற்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு, அதன் தொடர்ந்து 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என 22 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கின்றது. தமிழகத்தை ஆளுகின்ற பழனிசாமி கம்பெனியின் ஆட்டம் முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. மோடியோடு ஜோடி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பழனிசாமி கம்பெனிக்கும், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்த, இந்தியாவை வஞ்சித்து வருகின்ற, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்ட மோடியையும், அவரை டாடி என்று சொல்கின்ற இந்த வஞ்சக கூட்டணியையும் முடிவுக்கு வர நல்லது ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. அந்த துரோக கூட்டணியிலே எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் மோடியா அல்லது இந்த லேடியா என்று கேட்டு வாக்கு கேட்டார்கள். பாஜகவுடன் இனி ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொன்னார்கள். அவர்களோடு பழனிசாமி கம்பெனி இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறது. அதுபோல அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவர் நினைவிடத்திலே நினைவு சின்னம் கட்டக்கூடாது, நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றும், அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தால் இன்றைக்கு தம்பி கொஞ்சம் நான் அவங்களுக்கு உட்கார். அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் வாய் கூசாமல் சொன்னவர்களோடு, போதாக்குறைக்கு பழனிசாமி ஆட்சியை மானக்கெட்ட ஆட்சி என்று சொன்னவர்களுடன் அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள், இவர்களை மானம் கெட்டவர்கள், வெக்கம் கெட்டவர்கள் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது யாருக்கு மானம் இல்லை என்பதை மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த துரோக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் மானம் கெட்ட கூட்டணி என்று சொல்கிறார். இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், மத சார்பற்ற மக்கள் கூட்டணியா. மற்றவர்கள் நம்மளோட மத சார்ந்தவங்களா, அவர்களுடைய மத சார்ந்தவங்க என்ன ஏற்கனவே நாங்கள் இஸ்லாமியர்கள் இந்த கடவுள்களை நாங்கள் மதிப்பதில்லை எல்லாம் சொல்லிட்டு கூட ஏமாத்திருந்தாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்களை கைவிட்டாங்க. அதனாலதான் ஆர்கே நகர் தொகுதியில டெபாசிட் காலி நடக்குது. பயம் வந்து போய் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, எங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் கோயில்களுக்கு செல்வார்கள். என்ன அப்புறம் எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் கோயிலுக்கு போவாங்க, வேற எங்க போவாங்க? இவங்க வீட்டு பெண்கள்லாம் நான் சந்திர மண்டலத்துக்கு போன மாதிரி அது பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. காரணம், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் திருப்திப்படுத்துவதாக இவராக நினைத்து கொண்டு இந்து கடவுள்களையும் இந்துக்களையும் தரம் தாழ்த்தி பேசினார்கள். எந்த ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இந்துக்களை குறை கூறுவதோ, இந்து கடவுள்களை குறை கூறுவதோ, கடவுள் நம்பிக்கையை குறை கூறுவதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த மதத்தினரும் இன்னொரு மதத்தை தரம் தாழ்ந்து நினைக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எப்படி பாரதிய ஜனதா இந்துக்கள் பெரும்பான்மையாக இந்தியாவிலே வாழ்கின்ற காரணத்தினால் அவர்கள் தான் இந்து மதத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும், இந்து மதத்தை பாதுகாக்கிற மாதிரியும் இந்துக்களை தூண்டி விடுகின்ற விதமாக மதவாதத்தை பேசி திரிகிறார்களோ, அதுபோல இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசி வந்தார்கள். இன்றைக்கு இந்துக்கள் எங்கள் எதிரி இல்லை என்று காலில் போய் விழுகிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு ஜாதி மதம் தேவையில்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. ஏழை எளிய விவசாய மக்கள் இன்றைக்கு தண்ணீர் கிடைக்காமல், மழை இல்லாமல், தண்ணீர் பஞ்சத்தால் விவசாயம் செய்ய முடியவில்லை. போதாக்குறைக்கு மத்திய அரசாங்கம் மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்,
NLCக்கு நிலத்தை எடுக்கிறேன் என்று வேற நம்மை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. விவசாய விளைபொருட்களுக்கு போதுமான அதற்கான விளைபொருட்களுக்கான சரியான விற்பனை விலை கிடைப்பதில்லை. விவசாயிகள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டெய்லி ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, நம்ம எங்க போனாலும். அதுபோல விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள்லாம் இந்த ஜிஎஸ்டினால அழிஞ்ச போற அளவுக்கு போயிட்டாங்க. அம்மா அவர்கள் இருந்தவரை இந்த ஜிஎஸ்டியை தடுத்து நிறுத்தினாங்க. அதை மாற்றி அமைக்கலைன்னா வியாபாரியமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு. சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் நீங்க அழிஞ்சு போயிட்டு மோடி ஏதோ கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி பணத்தையே ஒழிச்சிட்டாரு. இன்னைக்கு பணம் எல்லாம் அம்பானிக்கிட்டே அதானிக்கிட்டே தான் இருக்கே தவிர சாதாரண மக்கள்கிட்ட யார்ட்டையும் பணம் இல்லாம போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, இந்தியாவை மீட்டெடுக்கணும்னா அதுவே ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்தியா பழையபடி பொருளாதார நிலையில முன்னேற வேண்டும். இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள். அதுபோல மீனவர்கள் மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், எல்லை தாண்டினால் பிரச்சனை, மீன் பிடிப்பதிலே பிரச்சனை, இதையெல்லாம் போக்குவதற்கு இந்த அரசியல் கட்சிகள், ஆட்சியிலே உள்ளவர்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர மதத்தையும் ஜாதியையும் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் சொல்கிறேன், ஜாதி மதத்தை பற்றி பேசி வருபவர்களை தயவு செய்து நீங்கள் புறந்தள்ள வேண்டும். மக்கள் நலனுக்காக உழைப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை அம்மா அவர்களின் வழியிலே இன்றைக்கு எல்லோரும் சமம் என்ற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களில் ஒருவராக இருந்து செயல்படக்கூடியவர் தான் நமது அருமை சகோதரர் தங்கவேல் அவர்கள். அவரை நீங்கள் நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது கடலூர் பகுதி மக்களின் கோரிக்கை, கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிகம் வாழ்கிற மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு சிறப்பு திட்டங்களை கொண்டு வருவோம். கடலூர் புதுச்சேரி இடையிலான ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படும். தொன்மை நகரமான கடலூர் பகுதியில் உள்ள வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அறிவிப்பு நிலையிலே இருக்கும் புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவோம். பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துவோம். கடலூர் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். கடலூர் சிப்காட் பகுதியில் ரசாயன ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை நவீன முறையில் சுத்திகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வெள்ள காலத்தில் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க ஒருங்கிணைந்த வடிகால் திட்டம் செயல்படுத்தப்படும். கிடப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் போன்ற நமது பகுதியின் கோரிக்கைகளை நமது பகுதியைச் சேர்ந்தவர், உங்களில் ஒருவராக இருந்து செயல்படக்கூடியவர், அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் தங்கவேல் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தேசிய கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும் என்றுதான் 2014 அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். பிற மாநில மக்கள் மோடியிடம் ஏமாந்து விட்டு இன்றைக்கு மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்கின்ற மாநில கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் நமது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நமது விவசாயிகளின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதுபோல மீனவர்களின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மாணவர்களின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மீண்டும் நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த ஒழித்து கட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே ஆள்கின்ற கட்சியும் அதன் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். மோடிக்கு அடிமைகளாக மாறிவிட்ட இவர்கள் அம்மாவின் ஆட்சி என்றும் அம்மாவின் ஆட்சி என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு எப்படி அவர்களும் அவரது குடும்பங்களும் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள்
என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை பணம் கொடுத்து தேர்தலிலே வாங்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அந்த பண மூட்டைகளுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாகும். வேறு இன்னொரு கட்சி, ஏற்கனவே ஆண்ட கட்சி, இன்றைக்கு திமுக ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணியிலே 10 ஆண்டுகள் இருந்த பொழுதும் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை. அதற்கு முன்பு பாஜக கூட்டணியில் இருந்த பொழுதும் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை. அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டு அவர்கள் வேலைகளை பார்த்து கொண்டார்களே தவிர நமது தமிழ்நாட்டின் நலனை புறக்கணித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு 2011 அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே அவர்களை அனுமதிக்கவில்லை. 2014 நீங்கள் அம்மா அவர்களுக்குத்தான் பாராளுமன்ற தொகுதியிலே 37 தொகுதியிலே வெற்றியை கொடுத்தீர்கள். திமுகவை நீங்கள் ஓரம் கட்டிவிட்டீர்கள். 2016 தேர்தலிலும் அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது ஆர்கே நகர் தொகுதியிலே நடந்த இடைத்தேர்தலிலே பெரிய கூட்டணி அமைத்தும் அவர்களுக்கு டெபாசிட்டை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் காலி செய்தார்கள். அதனால்தான் சொல்கிறேன், திமுகவின் வாக்கு வங்கி என்பது திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த வாக்கு வங்கி குறைந்து விட்டது, கரைந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதை மறைப்பதற்காகத்தான் பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து பல தொலைக்காட்சிகளிலே கையிலே வைத்துக் கொண்டு இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற மாய துன்பத்தையும், அதுபோல இந்த துரோக கூட்டணியும் மிரட்டி உரட்டி அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் இளைஞர்களில் 80% பேர் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தாய்மார்களும் பெரியோர்களும் இன்றைக்கு மாற்றம் தேவை, புதிய மாற்றம் தேவை. ஜாதி மத பேதமற்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிற்கு ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழகம் தலை நிமிர வேண்டும். மோடியிடம் என்றைக்கும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கட்சி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நம்மை ஆதரிக்கிறார்கள். அது கடலூர் நகரம் போல நாம் கடந்த 16 நாட்களாக எங்கு சென்று வந்தாலும் செல்கின்ற என்றெல்லாம் இது போல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு ஆதரவளித்து நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகத்திற்கு தான் வாக்களிப்போம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். எனவே கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து நமது அருமை சகோதரர் தங்கவேல் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம்தான் அம்மாவின் சக்திதான். பரிசு பெட்டகம்தான் வெற்றி வெற்றிதான். பரிசு பெட்டகம்தான் யுக்திதான். பரிசு பெட்டகம்தான் ஏழைகளின் துயர் போக்கும். பரிசு பெட்டகம் 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 தமிழரின் உரிமை நீக்கும். பரிசு பெட்டகம் வெற்றி வெற்றிதான். பரிசு பெட்டகம்தான் இளைஞர்களை முன்னேற்றிடும். பரிசு பெட்டகம்தான் வெற்றி வெற்றிதான். பரிசு பெட்டகம்தான்